காலை வணக்கம். வாங்க, சூப்பராக பாருங்க. இது வச்சு ஒரு வறுவல் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு செஞ்சு கொடுக்குறோம். மதியம் லஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து எப்படி செய்யணும்னா, இது நல்லா நமக்கு தேவையான அளவு இந்த பூவை அப்படியே கட் பண்ணிக்கணும். கத்தியில் பாருங்க, அப்படி கட் பண்ணால் வரும். இதை இந்த காம்போட கட் பண்ணி சுடுதண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் போட்டுடணும். ஏன்னா இதில் புழு இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத புழு. அதெல்லாம் அந்த சுடுதண்ணியில் அந்த ஒரே ஒரு கொதி அவ்வளோதான் வந்த உடனே நம்ம எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பர் ஹெல்த்தியான செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்து உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சு இப்போது வானல் வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த வறுவல். சின்ன ஸ்பூனில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக உளுத்தம்பருப்பு 2 போடுங்க. நம்ம சீரகத்தூள் போட்டுக்கலாம். அந்த வாசனைக்காக சீரகம் அது போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இந்த தக்காளியிலே அரைச்சிட்டேன். இப்போ சில்லி பவுட்ரு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம பட்டை லவங்கம் மசாலா காலி ஆயிடுச்சு, கறி மசாலா. அதனால இதெல்லாம் வச்சு முழுக்கியிருக்கேன். நீங்கள் சிக்கன் மட்டன் மசாலா இருந்தால் அதே கூட போடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வறுத்தணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது. காலிஃப்ளவரை விட இதில் சத்து அதிகம். தக்காளி, ஒரு தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இஞ்சி பூண்டு தவக்க வறுத்து பின்னாடி தக்காளி ஊற்றிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து பூண்டு வதங்கினோடனே தக்காளி போட்டு தக்காளி நல்லா தவக்க வறுத்தாச்சு. இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேவையானது சில்லி பவுட்ரு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு. பூ நல்லா பெரிய பூவாக இருக்குது, அதனால். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் கம்மியாக போடுறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா வேகத்துலேயே சால்ட்டு போட்டு வேக வச்சிட்டோம். சும்மா ஒரு கொதி வச்சு தான் வேக வச்சு வடிகட்டியிருக்கோம். அதனால லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போடலாம். சும்மா குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இது சில்லி பவுடர் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டே வரும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ஏன்னா அது வேகணும் கொஞ்சம். நம்ம சும்மா சத்தெல்லாம் போயிடும் நல்லா வேக வச்சிங்கன்னா. அதனால அந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வடிகட்டிடணும். இது வேகத்துக்காக லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் சுடுதண்ணியில் வெந்திருக்கு. இது பின்னாடி உங்களுக்கு ஆப்ஷன் தேங்காய் வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். நான் இந்த கறி மசாலா கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதனால தான் அந்த வெங்காயத்துலேயே பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் வச்சு கொஞ்சம் கசகசாக எல்லாம் வச்சு அரைச்சி எல்லாம் ஊற்றியாச்சு. அந்த பட்டை லவங்கம் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு. கறி மசாலா இதுதான் டேஸ்ட்டு. சில்லி பவுடர் போடுங்க, கட்டாயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும், மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் வேகத்துக்காக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஏன்னா குழந்தைங்க எல்லாம் எடுத்து போகிறதுனால கொஞ்சம் அப்படியே தேங்காய் வீட்டில் நிறையா தேங்காய் தீனி போட்டேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. தேங்காய் போட்டாலும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக வச்சுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ கெடாது இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக ஒரு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, செம்மையாக சாப்பிடலாம். வாசனை செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.